வணக்கம் நண்பா, வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பசங்களுக்கு தேவையான பெஸ்டான லவ் டிப்ஸ் அண்ட் மோட்டிவேஷனல் அதோட சேர்த்து ஸ்டைலிஷ் டிப்ஸும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கடந்த வீடியோவில் வந்து நாம பெண்களை பற்றின 10 ரகசியங்களை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட க்ரஷை பற்றி உங்களுக்கே தெரியாத 10 ரகசியமான ஃபேக்ட்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு உங்கள் மேலே க்ரஷ் வந்து 4 மாதத்துக்கு மேலே அது போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் லவ்க்குள்ளே போயிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு பொண்ணை நீங்கள் பார்த்து அவங்களுக்கு மேலே உங்களுக்கு க்ரஷ் வந்து 4 மாதத்துக்கு மேலே அந்த ஃபீலிங் போய்கிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி நீங்கள் லவ்வில் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம்னு புரிஞ்சுக்கோங்க நண்பா. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எந்த அளவு அட்ராக்டிவாக தெரியுறீங்களோ அதை விட 20% அதிக அட்ராக்டிவாக உங்கள் க்ரஷோட கண்களுக்கு தெரிவிங்கன்னு சொல்கிறாங்க. இதை வந்து சைக்காலஜிக்கலாக ரிசர்ச் பண்ணி சொல்கிறாங்க. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா நண்பா, ஒரு நாளைக்கு வந்து நீங்க உங்க க்ரஷ் கூட பேசும்போது குறைஞ்சது 2 தடவையாவது அவங்களுடைய நேமை சொல்லி கூப்பிடுமா சொல்லி சொல்றாங்க. அப்படி நீங்க அவங்க நேமை சொல்லி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டீப்பா மாறும்னு சொல்றாங்க. நம்பர் 4, நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம பேசும்போது அவங்கள மாதிரியே நம்ம மிமிக்ரி பண்ணி அவங்கள டீஸ் பண்ணோம்னா அவங்க நம்ம பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்றாங்க. இது பொண்ணுங்க கிட்ட மட்டும் இல்லை, நீங்க யார் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள மாதிரியே மிமிக்ரி பண்ணி அவங்கள நீங்க கொஞ்சம் இமிட்டேட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரஷ் கூட பேசும்போது நம்மளை அறியாமலேயே நம்மளுடைய வாய்ஸோட டோன் வந்து ரொம்பவே லோவரா மாறிடும்னு சொல்றாங்க. அப்படியான ஃபீலிங் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கமெண்ட்ல கீழே சொல்லுங்க. நம்பர் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நண்பா, பொதுவாகவே நாம காணக்கூடிய கனவுகள்ல வந்து 90% வந்து நாம காலையில எந்திரிக்கும் போது நமக்கு மறந்து போயிடும். ஆனா நம்ம க்ரஷை பத்தி நாம கனவு கண்டோம்னா அதுல 30% வரைக்கும் நம்ம பிரெயின்ல ஞாபகத்துல இருக்கும்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காதல் வந்தாலே வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சியெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னு சொல்லி படங்களில் சொல்லி பார்த்துருக்கோம். ஆனால் நிஜத்திலேயே அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படும்னு சொல்கிறாங்க நண்பா. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்ரினலின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோமோனால தான் நம்மளுடைய க்ரஷை மீட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால் அப்படியான ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்பர் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, பொண்ணுங்க வந்து உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஹேரை அடிக்கடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறது அல்லது ஹேரை வச்சு சுற்றி சுற்றி விளையாடுறது, ஸோ கையால் ஹேரை சுற்றுறது, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நம்பர் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பா, சாதாரணமாக நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை விட நமக்கு ஒரு க்ரஷ் இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 10 லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்னோம், நம்ம ஒரு பொண்ணு வந்து நம்மளை விட்டுட்டு போகும்போது நமக்கு ஹார்ட் பிரேக் ஃபீலிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹார்ட் பிரேக் ஃபீலிங் வரும்போது நம்மளுடைய நெஞ்சில் வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு வலி ஏற்படுற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுமா. அது உண்மையாகவே நடக்கும்னு சொல்லி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஹார்ட் சிண்ட்ரோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 10 ஃபேக்ட்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுட்டு அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த 10 விஷயத்தில் எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை பற்றி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.